Hi friends, welcome to Chandra's kitchen. இன்னைக்கு நம்ம 5 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடியது. அதிகமான நேரமும் செலவில்லாம சீக்கிரமா காலையில நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த 5 வகையான ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல் நாள் புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஜார்ல 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ 2 கைப்பிடி நிறைய புதினா இலையை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 12 முந்திரியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த நெய் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். ஒரு தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி கலந்து அந்த தண்ணியும் இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு சாதத்தை இதோட சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம். இந்த புதினா சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்கோம். பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணுறவங்க பிரியாணி ரைஸில் செய்யலாம். இது குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்கிற மெத்தட் வந்து நான் இன்னொரு தடவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முந்திரி பருப்பு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் புதினா தழையை இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய 2வது நாள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக மாதுளை பழம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதுளை பழம் சாதம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்து அது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா செவுக்க வறுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பச்சை மிளகாவை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சாதத்தை வந்து வடித்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறை வந்து இதோட பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற மாதுளை முத்துக்களை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மாதுளை சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம 3வது நாள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக எல்லோதரை பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து ஒரு கடாயில் 25 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வந்து கொஞ்சம் செவுக்க வறுத்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் செவந்துருச்சு. நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அடுத்ததான் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை கொஞ்சம் செவுக்க நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்குங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளில் உளுத்தம்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வந்து இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம்.
அடுத்ததாக கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம சாதம் சேர்த்ததும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளையும் உளுத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம இந்த எல்லோதரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. 2 நிமிஷத்தில் நம்மளுடைய எல்லோதரை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 4வது நாள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு குக்கரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி, ஒரு பட்டை, அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். காரத்துக்காக 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசி எடுத்த அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் விசில் போடலாம். விசில் போட்டுட்டு ஒரு விசில் வரட்டும். விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கினதும் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜீரா ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக 5வது நாள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடுறேன். பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே ஊற வச்சு முளை கட்டி எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை நல்லா கலந்துருங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க.
இது கொதிக்க ஆரம்பிச்சோம் நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து விசில் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்திருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் போகட்டும்னு விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த 5 நாளைக்கும் 5 வகையான ரொம்ப சிம்பிளான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.